ஒரு விவசாயி ஒரு ஆட்டை ரொம்ப அதிகமாக நேசித்தார். அந்த ஆடும் எப்பொழுது பார்த்தாலும் அந்த விவசாயியை சுற்றி சுற்றி வரும். ஒரு நாள் பார்த்தால் அந்த ஆடு காணவில்லை. ஆட்டை யாரோ திருடி சென்று கொன்று விட்டார்கள் என்கின்ற கோபம் இந்த விவசாயிக்கு. இந்த ஆட்டை கொன்றவனை எப்படியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான தவத்தை மேற்கொண்டார். கடவுளும் அவருக்கு தோன்றினார். இந்த விவசாயி கடவுளை பார்த்து சொன்னார், என் ஆட்டை திருடியவனை என் கண் முன்னால் நிறுத்துங்கள். கடவுள் சொன்னார், கோபப்படாத, இதுக்கெல்லாம் இந்த கோபம் ஒன்று அடிச்சிடும். வேண்டுமென்றால் உனக்கு வேறு ஒரு ஆட்டை நான் கொடுக்கிறேன், அல்லது வேறு ஏதாவது ஒரு வரத்தை கொடுக்கிறேன் என்று கடவுள் சொல்ல, இன்னும் இந்த விவசாயிக்கு கோபம். ஒரு ஆடும் வேணாம், வரவும் வேணாம், ஆட்டை கொன்றவனை என் முன்னால் நிறுத்தணும் என்று மீண்டும் அடம் பிடித்தார். கடவுள் சொன்னார், அப்படி ஆகட்டும் என்று சொல்லி மறைந்து போனார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆட்டை கொன்ற சிங்கம் அவனுக்கு முன்னால் வந்து நின்றது. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஒன்று உண்டு. ஒரு நாளைக்கு பல முறை நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது என்னவென்றால் கோபம். கோபமே வராதவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. சின்ன எரிச்சலிலிருந்து பெரிய வெறி வரையிலும் இந்த கோபம் இருக்கிறது. எல்லாருக்கும் கோபம் வரும். உளவியலாளர்கள் இந்த கோபத்தை 3 வகையான கோபம் வரும் என்று சொல்கிறார்கள். முதல் வகை பதற்றத்துடன் திடீர் கோபம். அதை நாம் முன் கோபம் என்று சொல்லுகிறோம். திடீர் என்று வரும், நம்முடைய பாதுகாப்பிற்காக அது வரும், உடனடியாக அது நம்மை விட்டு மறைந்து போகும். இரண்டாவது அமைதியான உள்நோக்கத்தோடு ஒரு கோபம் வரும். ஒருவர் நம்மை நியாயமற்ற முறையில் நடத்துகிற போது வேறு ஒன்றுமே செய்ய இயலாத நிலையிலே நாம் கோபப்படுவோம். மூன்றாவதாக நம்முடைய இயல்பாகவே மாறுகிற கோபம், எப்பொழுது பார்த்தாலும் எரிந்து விடுவது, கடுகடுப்பாக இருப்பது, எப்பொழுது பார்த்தாலும் நாம் பிறர் மேல் எரிந்து விடுவோம். ஆக இந்த 3 வகையான கோபங்கள் உண்டு. இயேசு கோபப்பட்டாரா இல்லையா? கோபம் வந்துச்சு அவருக்கு. பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் பாவமே செய்யாத ஒருவர். இருந்தாலும் இயேசு கோபப்பட்டார். அந்த கோபத்திற்கு தூய சினம் என்கின்ற பெயர் வைக்கலாம். ஓய்வு நாளில் கை சூம்பியவரை குணப்படுத்தியதை பொறுக்காத இந்த பரிசேயர் கூட்டத்தை கண்டு சுற்றிலும் அவர்களை பார்த்து சினம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோலவே நம் அனைவருக்கும் தெரிந்தாற் போல எருசலேம் ஆலயத்திலே வியாபாரம் செய்வோரை, பொருட்களை விற்போரை, வாங்குவோரை, நாணய மாற்றுவோரை கண்டு இயேசு கோபம் கொண்டு சாட்டை பின்னி அவர்களை விரட்டி அடித்ததையும் நாம் வாசிக்கின்றோம். இந்த கோபம் எல்லாம் ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர்கள் மேல் கொண்ட வெறுப்பால் அல்ல, மாறாக ஆலயத்தின் மீது இருந்த ஆர்வத்தாலும் மனிதர்கள் மீது இருந்த அந்த மதிப்பாலும் தான் இயேசு இவ்வாறு கோபப்பட்டார். சரி, இயேசு கோபப்பட்டார், மரியா கோபப்பட்டாங்களா? காலையில் எனக்கு தோன்றுச்சு, மரியா கோபப்பட்டாங்களா என்றால் கோபப்பட்டாங்க. இயேசுவின் தாயாவதற்கு முன்பாகவே அவர்கள் கோபப்பட்டார்கள். யூதர்கள் ரோமை அரசின் கீழ் இருந்தார்கள். ரோமை அரசின் அடக்குமுறைகள் இந்த யூதர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தன. அதிலும் குறிப்பாக யூத இளம் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த ரோமை அரசிற்கு பணிபுரிகின்ற அந்த படை வீரர்களுடைய
பசிக்கு பல இளம் பெண்கள் பலியானார்கள். ஒரு இளம் பெண்ணாக தன்னை போன்ற மற்ற இளம் பெண்கள் பாலியல் துன்பங்களுக்கு உட்படுவதை கண்ட மரியா கண்டிப்பாக கோபப்பட்டிருப்பார். பிறகு நாம் பார்க்கிறோம், மரியாள் கோபத்தில் நமக்கு சில கேள்விகள் எல்லாம் வரும். மரியாளும் வானதூதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. கடவுளின் தாயாக வேண்டும், இந்த ரோமை அரசின் அடக்குமுறை ஒழிய வேண்டும் என்றால், மக்கள் மீட்படைய வேண்டும் என்றால் அதற்கு உன் உதவி தேவை, நீ கடவுளின் தாயாக வேண்டும் என்கின்ற செய்தி வருகிற போது அன்னை மரியாள் உள்ளுக்குள்ளே அதை வெளிப்படுத்தாமல், இது எப்படி நடக்கும், நான் கன்னி ஆயிற்றே என்று தன் கோபத்தை ஒரு எரிச்சலாக வெளிப்படுத்தாமல் ஒரு கேள்வியாக வெளிப்படுத்துகின்றார். அதுபோலவே இயேசுவுக்கு 12 வயது நடக்கிற போது எருசலேம் ஆலயத்திலே அவரை கண்டுபிடித்த பிறகு 3 நாட்களுக்கு பிறகு அன்னை மரியாள் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்சிட்ட? கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க. பையன் சொல்லாமல் கொள்ளாமல் தங்களை விட்டு எருசலேம் ஆலயத்திலே தங்கியதை கண்டு கோபத்தோடு தான் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒருவேளை அன்றைக்கு ஆடியோ இருந்தால் அந்த வார்த்தைகள் நமக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆக அன்னை மரியாள் கோபப்பட்டார்கள். ஆனால் கோபம் வந்த பொழுது அன்னை மரியாள் கோபத்தை வெளிப்படுத்தி பிறரை காயப்படுத்தவில்லை. அவர் என்ன செய்தார்? லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். குறிப்பாக அந்த இயேசுவை 12 வயதில் கண்டுபிடித்த பிறகு நற்செய்தி இவ்வாறு முடிகிறது, மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். கோபம் நமக்கும் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது, நாம் படுகிற கோபம் நியாயமா? இந்த கோபத்தால் எனக்கு ஏதேனும் நன்மை உண்டா? கோபத்தால் பல நேரங்களிலே நமக்கு பாதிப்புகள் தான் அதிகம். குறிப்பாக நம்முடைய உடல் நலம் கெடுவது உறுதி. எனவே கோபப்படுவதால் நமக்கு பாதிப்பு, நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. எனவே அன்னை மரியாள் இவற்றையெல்லாம் தன் வாழ்வில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்ட பிறகு கேட்ட பிறகு அவற்றை தன் உள்ளத்திலிருந்து சிந்தித்து வந்தாள். அதுபோலவே இயேசுனுடைய சிலுவை அடியிலே வீரத்தோடு அன்னை மரியாள் நின்று கொண்டிருந்தார்கள். தன் மகனுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுந்துயரம், அநியாயமான பாடுகள், அநியாயமான ஒரு கொலை, அதையெல்லாம் உற்று நோக்கிய பொழுது அதற்கு காரணமானவர்களை கண்டபோது கண்டிப்பாக அன்னை மரியாளும் கோபப்பட்டிருப்பார். கவியரசன் கண்ணதாசன் இயேசு காவியம் என்கின்ற நூலிலே இந்த 2 வரிகளை எடுத்து சொல்லுகிறார். வாயிருந்தும் தேவ அன்னை மௌனமாக நின்றனள், வாழ்வு தாழ்வை தெய்வம் பார்க்கும் என்றனள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இந்த சிலுவை அடியிலும் கூட எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் பதித்து சிந்தித்து வந்தாரே ஒழிய தன் கோபத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மரியாவின் படத்திற்கு முன்பாக மண்டியிட்டு, அம்மா நீங்கள் எனக்கு தாயாக இருக்க மாட்டீங்களா என்று ஜெபித்தார். அப்போ அன்னை மரியாள் சொன்னார்கள், மகனே நீ எனக்கு மகனாக இருக்க மாட்டாயா என்று சொன்னாங்க. இன்றைக்கு நாம் அன்னை மரியாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. கோபம் வருகிற போது சாந்தமாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவே அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உடையவன். அது எங்கு கற்றுக்கொண்டார்? தன் தாயிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார். கோபம் வருகிற போது நாமும் சாந்தமாக நம் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்போம், செயல்படுவோம்.